அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் புலர் அறக்கட்டளையினுடைய 4வது வருட பூர்த்தி தினம். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் ஒன்று கூடிய அனைவரும் முதலில் அகவணக்கத்துடன் நிகழ்வுகளை ஆரம்பிப்போம். நன்றி. இன்று புலர் நிறுவனத்தினுடைய 4வது தினம் வருடம் பூர்த்தியாகின்றது. இந்த 4 வருடங்களில் எமது புலர் அமைப்பானது மிகவும் புலர்ந்து மக்களுக்கு வேண்டிய சேவைகளை அறிந்து தெரிந்து சேவை செல்ல வேண்டிய இடங்களுக்கு தனது சேவையை விஸ்தரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது புலர் அமைப்பினுடைய பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு எமது அமைப்புக்கு வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் நிதியுதவியை வாரி வழங்குகின்ற அந்த பெரிய உள்ளங்கள், தனவந்தர்கள் மனமுவந்து அளிக்கின்ற அந்த நிதியின் ஊடாகத்தான் நமது அமைப்பு அந்த விசேட தேவைக்குரிய நபர்களை சென்றடைகின்றது. உண்மையிலேயே வாழ்க்கையிலே மிகவும் துன்ப நிலையிலே உழல்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விசேட தேவைக்குரிய அந்த நபர்களுக்கான உதவி இந்த நல்லுள்ளங்களிடமிருந்து கிடைக்கின்ற போது அந்த உள்ளங்கள் மிகவும் பூரிப்படைகின்றன. அந்த பூரிப்பு எமது நன்கொடையாளர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக எமது அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர் தேவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். புலர் அறக்கட்டளையின் ஒவ்வொரு ஆண்டு நிறைவையும் எமது நன்கொடையாளர்களை கௌரவிக்கும் முகமாகவும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் கடந்த ஆண்டு முதல் மரக்கன்றுகள் வழங்கி வருகின்றோம். சுற்றுச்சூழலை பசுமையாக்குதல் மற்றும் தற்சார்பு பொருளாதாரம் என்ற கருதுகோளின் அடிப்படையில் விசேட தேவையுடையவர்களின் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து தென்னங்கன்று, தேசிக்கன்று என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இம்முறை வலிமேற்கு பிரதேச செயலகம், கார்நகர் பிரதேச செயலகங்களின் ஒத்துழைப்புடன் 60க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இச்செயற்பாடுகளுக்கு எமது நிர்வாக உறுப்பினரும் ஆலோசகருமான சிறைச்சாலை அத்தியட்சர் திரு சி இந்திரகுமார் மற்றும் பட்டுக்கோட்டை லயன்ஸ் கிளப், சுழிபுரம் கிரீன்லேண்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு சி ரவிசங்கரன் அண்ணா ஆகியோர் அனுசரணை வழங்கியிருந்தனர். அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக எமக்கு உறுதுணையாக இருக்கும் எமது அமைப்பின் ஆணி வேர்களான 136 நன்கொடையாளர்களுக்கும் வழங்கும் சிறந்த கௌரவமாக மரக்கன்று வழங்கலை செய்கிறோம். உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம் காரணமாக வெப்பநிலை அதிகரிப்பு, வறட்சி போன்ற அபாயங்களிலிருந்து எம்மை தற்காத்து கொள்ளும் சிறிய முயற்சி இதுவாகும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது நன்கொடையாளர்கள் நீங்கள் தரும் அன்புக்கும் ஆதரவிற்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று வரை எமக்கு தொடர்ச்சியாக உதவி வரும் 136 நன்கொடையாளர்கள் மற்றும் தனியாக மலச்செலகோடம் கட்டினது 2024, மின்சார தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தது, வீட்டு திட்டம் பூரணப்படுத்தல் 2025, பல உதவிகளை செய்த நன்கொடையாளர்கள் மத்துடன் ரோட்டரக் கிளப் ஜப்னா பெனிசுலா, சுழிபுரம் கிரீன்லேண்ட் ஃபவுண்டேஷன், சைவ அறப்பணி நிதியம், I3 சோஃபியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கொழும்பு, பெர்மிங்ஹாம் 2016 உதவும் கரங்கள், வட்டுக்கோட்டை அரிமா கழகம், சுழிபுரம் பூலோதவி ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் இவர்களின் தொடரும் ஆதரவினால் எமது புலர் அறக்கட்டளையானது சிறப்பாக இயங்கி வருகிறது. இவர்களுக்கு எமது சிறந்தாழ்த்தி வணக்கம் தெரிவிக்கின்றோம், நன்றி தெரிவிக்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கான வரவு செலவு தொகுப்பொண்டு 10/10/2021 தொடக்கம் 31/12/2022 வரை நமக்கு 60 நன்கொடையாளர்களிடமிருந்து வங்கி நிலையான வைப்பு வட்டி, சேமிப்பு கணக்கான மாதாந்த வட்டியினம் மொத்தமாக 21,51,208 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. அதே காலப்பகுதியில் மொத்த செலவு 4,20,915 ரூபாய். அடுத்த 1/1/2023 தொடக்கம் 31/12/2023 வரை நமக்கு 33 நன்கொடையாளர்களிடமிருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி மற்றும் சேமிப்பு கணக்கான மாதாந்த வட்டி என 15,46,168 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. அதே காலப்பகுதியில்
மொத்த செலவு 5,42,680 ரூபாய். கடந்த ஆண்டு 1/1/2024 தொடக்கம் 31/12/2024 வரை எமக்கு 22 நன்கொடையாளர்கள் இருந்தும் வங்கி நிலையான வைப்பு வட்டி மற்றும் சேமிப்பு கணக்குக்கான மாதாந்த வட்டி என மொத்தமாக 7,59,316 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. அதே காலப்பகுதிக்கான செலவு 6,59,310 ரூபாய். இந்த ஆண்டில் ரூபாய் இன்று வரை நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போதைய வங்கி மீதி 3,60,402 ரூபாய். நிலையான வைப்பில் 30 லட்சம் ரூபாய் உள்ளது. நாங்கள் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது தொடர்ந்து எமக்கு ஆதரவளித்து இயலாமை உடையவர்களுக்கான காப்பகம் ஒன்றை அமைப்பதற்கு அங்கு அவர்கள் வாழும் வரை சிறந்த முறையில் பராமரிக்க உதவ வேண்டும். மிக சவாலான காரியம் இதுவென தெரிந்தாலும் ஆனால் கட்டாயம் தேவையாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உங்களால் இயன்ற நன்கொடை அளிப்பதன் மூலம் எமது பணியை நீங்கள் ஒவ்வொரு இலகுவாக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம் ஆகுவது போல உங்கள் ஆதரவு புலர் அறக்கட்டளைக்கு மிகுந்த பலம் சேர்க்கும். உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. இதுவரை தனது தலைமை உரையிலே எமது புலர் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகரும் அதன் தலைவருமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பன் தேவகுமாரன் அவர்கள் அவருடைய நீண்ட கால எதிர்பார்ப்பு ஒரு புலர் அமைப்புக்கான விசேட தேவைக்குரிய அந்த நபர்களை அந்த கட்டிட அமைப்பு ஒன்றை உருவாக்கி அங்கு அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட கால நோக்கிலே அவர் அதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் கைகூடுகின்ற நேரத்திலே அது அமையும் என்று கூறி தொடர்ந்து எமது நிகழ்வில் பங்கெடுக்கின்ற எமது கிராம உத்தியோகத்தர் திரு ராஜ்கண்ணா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டிருக்கிறோம். புலர் அமைப்பினுடைய 4வது ஆண்டு நிறைவு நாளிலே தங்களுடைய நன்கொடையாளர்களுக்கு நன்றி கூறுகின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தேவகுமாரன் அண்ணா அவர்களே, புலர் அமைப்பினுடைய நிர்வாக அதிகாரிகளே, பொதுமக்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உண்மையிலேயே எங்களுடைய சுழிபுரம் கிழக்கிலே ஆரம்பமாகி இன்று வலிகாமம், காரநகர் என்று பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே தங்களுடைய சேவைகளை இந்த புலர் அமைப்பானது வழங்கி வருகிறது. மாற்று வலுவுடைய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினையும் அவருடைய அன்றாட வாழ்க்கையையும் சரியான வகையிலே கொண்டு செல்வதற்கு தங்களால் ஆன உதவிகளை இந்த அமைப்பு வழங்கி வருகிறது. சரியாக தெரிவு செய்யப்பட்ட, நேரடியாக அவர்களால் பார்வையிடப்பட்டு சரியாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்த உதவிகள், இன்னும் வாழ்வாதார உதவிகள், வீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கான உதவிகள், இது போன்று பல்வேறுபட்ட உதவிகளை இந்த அமைப்பு வருடாவரிடம் வழங்கி வருகிறது. இந்த 4 வருடங்களிலே தங்களுடைய வளர்ச்சியினை விஸ்தரித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே இருந்ததை விட நான் ஆரம்பத்திலே இந்த அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்விலேயும் கலந்து கொண்டேன். வருடாவரிடம் இவ்வாறான நிகழ்விலேயும் கலந்து கொள்வது வளமை. ஆகவே எனக்கு நன்றாக தெரியும் தங்களுடைய சேவையினர் அவர்கள் வருடாவரிடம் விஸ்தரித்து கொண்டு செல்கிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடயம். மாற்று வலு உடையோர் என்பவர்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடாது. தங்களுக்கு தெரிந்த அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு தெரிந்த விடயங்களை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த நோக்கத்திலே இந்த அமைப்பானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை, குடும்பத்துக்கு தேவையான சிறிய உதவிகளை என்றாலும் இந்த அமைப்பினூடாக அவர்கள் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு இந்த அமைப்பு தங்களுடைய
முடிந்த அளவுக்கு முயற்சி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே நானும் நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இந்த அமைப்புக்குரிய நிதி உதவிகளை வழங்குகின்ற நன்கொடையாளர்களுக்கு நானும் இந்த இடத்திலே அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே என்னை அழைத்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எமது பிரதேசத்தினுடைய கிராம உத்தியோகத்தர்களுடைய நல்ல கருத்துக்களை செவிமடுத்தோம். தொடர்ந்து எமது நிர்வாகத்தில் கடமையாற்றுகின்ற கிராம உத்தியோகத்தர் திரு சிவருவன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிகழ்வை தலைமையிலாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது சிறுவனங்களுக்கு கிராம உத்தியோகத்தர் மற்றும் எமது சிறைச்சாலை அத்தியட்சகர் மற்றும் அதிபரம்மா மற்றும் எமது நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், இந்நிர்வாகத்துக்கு உட்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் இங்கே வணக்கம். மேலே இந்த புலரமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதிகளில் இருந்து நாங்கள் இந்த புலரமைப்புடன் பயணித்து கொண்டிருக்கின்றோம். கிராமத்துறை எங்களுக்கு பிரதேசங்களில் கிராமங்களில் இந்த விசேடதவி உடையவர்கள் படுகின்ற இன்னல்கள் உண்மையிலே அறிந்த விஷயம். ஆனாலும் அரசாங்கம் ஒரு சிறு கொடுப்பனவை கொடுத்ததன் பின்னர் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு நடவடிக்கைகளில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ஏற்கனவே அந்த விசேடதவியுடைய தாங்கள் அனுபவப்படுகின்ற துன்பங்களை மற்றவர்களும் அனுபவப்படக்கூடாது என்ற நோக்கில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அது எங்களை போன்றவர்களால் உருவாக்கப்படவில்லை. அவர்களுடைய எதிர்காலத்தில் தங்களை போன்றவர்கள் தங்களுக்கு போன்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும். அதைவிட உள ரீதியாக அவர்கள் தங்களை தத்தெடுப்பதற்கும் தங்களை எதிர்காலத்தில் பராமரிப்பதற்கும் ஒரு அமைப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உண்மையிலேயே முழுமை பெறவில்லை. ஆரம்பகட்ட வேலை திட்டங்களாக அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் நிறைவு பெற வேண்டும் என்றால் பெருமளவான நிதி அனுசரணை தேவையாக இருக்கின்றது. அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. புலம்பெயர் உறவுகள் அதிக அளவில் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு பெருமளவான நிதி தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் அண்மை காலமாக எங்களுடைய விசேட உடையவர்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்றார்கள். ஒன்றில் விபத்தாலோ அல்லது பிறப்பாலோ அதிகரித்து கொண்டே தான் செல்கின்றார்கள். ரெண்டும் சமநிலையில் அதிகரித்து செல்கின்றது. விபத்தும் அதிகரிக்கின்றது, பிறப்பாலும் விசேட உடையவர்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள். எனவே கட்டாயம் இந்த அமைப்பின் தேவைப்பாடு நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய திட்டம் முழுமை பெறும் பட்சத்தில் விசேட உடையவர்கள் தாங்கள் இந்த மண்ணில் ஏன் பிறந்தோம் என்று நோக்கோடு வசிக்காமல் நாங்களும் பிறந்து ஏதாவது சாதனையாளர்களாக உருவாக்கக்கூடிய வேறு செயல் திட்டங்கள் இப்போ நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு புலம்பெயர் உறவுகள் தொடர்ந்து இவர்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் உண்மையிலே மனதார நன்றி கூறுகின்றோம். இந்த அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. மேலே அவரோடு இணைந்த வகையில் உயர் பதவிகளில் இருக்கிறார்களும் சராசரியான பதவியில் இருக்கிறார்கள், தொண்டர்கள் என அனைவரும் இணைந்து இந்த அமைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த அமைப்பின் செயற்பாடுகள் வெற்றி பெற வேண்டும். சரியான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இதன் நிர்வாகி அதாவது இதனை நடத்துகின்ற உண்மையிலேயே தலைவர் நேரடியாக சென்று வேறு நபர்கள் கூறுவதை விட்டு, அதாவது கிராம அலுவலர்கள் கூறினால் கூட நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு வேறு ஏதாவது வசதி இருக்கா, சில நேரங்களில் வெளிப்படையாக அவர்கள் வசதி குறைந்தவர்களாக தெரிந்தாலும் உள்ளாந்தமாக அவர்களுக்குரிய நிதி வசதி வேறு வழிகளில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆனால் அதை அவர்களுடைய அளவலாவதன் மூலம் அதனை அறிந்து உதவிகளை செய்து வருகின்றார்கள். மழை பாராமல் மழை நேரங்களில் அவரால் உண்மையை பயணிக்க முடியாத நிலைமை இருந்தாலும் சேறு பாராமல் வெள்ளம் பாராமல் இந்த சேவையை செய்கின்றார். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நாங்கள் இங்கிருக்கிறவர்கள் கூடுதலாக சரீர உதவிகளை மேற்கொள்வோம். இந்த புலம்பெயர் நண்பர்கள் அவருடைய உறவுகள் தொடர்ந்து இந்த
அமைப்புக்கு கை கொடுக்கணும் என்பதாக கேட்டு தொடர்ந்து எமது பிரதேசத்துக்கு தாங்கள் செய்கின்ற உதவிகளை நாங்கள் மனதார வாழ்த்தி பாராட்டுவதோடு இந்த அமைப்பு சிறப்பாக நடைபெற வேண்டும் என வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இதுவரை கிராம உத்தியோகத்தர் திரு சிவருமன் அவர்களுடைய நல்ல பல கருத்துக்கள் வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே இந்த புலர் அமைப்புக்கு நமது கிராம உத்தியோகத்தர்கள் பக்கபலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடிக்கின்ற அந்த இயலாமையுடைய விசேடவைக்குரியவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் சென்று அதனை அடையாளப்படுத்தி அவர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த உதவிகளுக்கு எங்களாலான சரீர உதவிகளை முடியுமே தவிர வெளிநாட்டில் வாழுகின்ற எங்களுடைய அன்பு உள்ளங்கள் வழங்குகின்ற அந்த நிதியுதவி தான் அவர்களுக்கு பெரிய உதவியாக அமைகின்றது என்பதை கூறி இன்றைய தினமும் எமது நிர்வாகத்தில் பங்கெடுக்கின்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர் திரு இந்திரகுமார் அவர்கள் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்குவதற்காக கொண்டு வந்து இங்கே தந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் பெருமதிப்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த இந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தன்னலமற்ற பொதுநலம், தடுமாற்றமில்லாத நம்பிக்கை, குறைகள் இல்லாத கூட்டு முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். அதிலும் நான் என்பது நாமாக மாறும்போது தொடங்கப்படும் கூட்டு முயற்சிகள் மாபெரும் வெற்றிகளை தரும் என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.